ஒரு காலத்தில் கடல் தொடங்கி மலை முடியும் வரை பறந்து விரிந்த ஒரு மாபெரும் தமிழ் ராஜ்யம் இருந்தது. அதுதான் முத்தமிழ் மகா பேரரசு. இந்த ராஜ்யத்தில் வயல்கள் தங்கம் போல விளைந்தது, ஆறுகள் முத்து போல ஓடியது. மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சரியில்லை. இந்த மாபெரும் ராஜ்யத்தை ஆட்சி செய்த மன்னரின் பெயர் மகராசன் மூக்கண்ணன். ராஜ்யம் பெரியது, ஆனா மன்னரின் புத்தி கொஞ்சம் சிறியது. மன்னர் பிறந்த நாளிலே ஜோதிடர் சொன்னார், இந்த குழந்தை மகானாகும். ஆனா முட்டாள்தனம் கொஞ்சம் அதிகம். அந்த கொஞ்சம் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. மக்கள் அதிகாலை எழுந்து உழைத்தார்கள், விவசாயம் செய்தார்கள், நேர்மையாக வாழ்ந்தார்கள். மக்கள் எல்லாம் புத்திசாலிகள். ஆனா மன்னர் மட்டும் வைஃபை இல்லாத மூளை. ஒரு நாள் மன்னர் சொன்னார், நாளை முதல் சூரியன் கிழக்கில் இல்ல, என் அரண்மனை வாசலில் உதிக்கணும். அமைச்சர்கள் தலையை பிடித்துக்கிட்டார்கள். மழை வரலன்னா மன்னர் சொன்னார், மேகங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. காவலர்கள் வானத்தை பார்த்து காவல் நின்றார்கள். அடுத்த உத்தரவு இன்னும் மோசம், எல்லாரும் ஒரே மாதிரி பேசணும், ஒரே வாய்ஸ். மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். மக்கள் சண்டை போடல, மன்னருக்கு எதிராக பேசல. அவர்கள் புத்திசாலித்தனமாக மன்னரின் முட்டாள்தனத்தை சரியாக மாற்றினார்கள். மன்னர் சொன்னார், பார்த்தியா, நான் சொன்னதெல்லாம் நடக்குது. மக்கள் மனசுக்குள்ள நீ கோமாளிதான்னு சிரித்தார்கள். மன்னர் தூங்கினாலும் ராஜ்யம் ஓடியது. ஏனென்றால் மக்கள் புத்திசாலிகள், அமைச்சர்கள் நேர்மையானவர்கள். மன்னன் முட்டாளாக இருந்தாலும் மக்கள் புத்திசாலிகளாக இருந்தால் ராஜ்யம் செழிக்கும். அரசு சிங்காசனம் அல்ல, மக்களின் அறிவே உண்மையான அதிகாரம். மகராசன் மூக்கண்ணன் தன்னை மகா மன்னன் என்று நினைத்துக் கொண்டே இருந்தார். மக்கள் மட்டும் சொன்னார்கள், அவர் கோமாளிதான், ஆனா நம்ம ராஜ்யம் சூப்பர். மன்னர் சொன்னார், ஸ்வீட் ஃபீலிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு.